ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேஞ்சுக்காக நாங்கள் ஆக்சுவலி கேஷுவலாக வந்தோம் இன்றைக்கி. அப்படியே கேமராவை எடுத்துகிட்டு வந்துட்டோம். நான் பாலா, தெரியும் நம்ம கேமராமேன். ஸோ நான் பாலா என் பையன். ஸோ இன்றைக்கி பர்கர் சாப்பிட்லாம், இவனுக்கு கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வேணும் அப்படின்னா. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தானே வேணும்? வேறு என்ன வேணும்? சாஸ் வேணுமா? சாஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே தருவாங்க. ஸோ அதெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். பர்கர் ட்ரீ தான் வந்திருக்கோம் ஆர்எஸ்புரத்தில். ஸோ உள்ளார போயிட்டு மெனு என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு, நான் வரும்போது மீல்ஸ் தான், இந்த காம்போ மீல் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். பட் புது மெனு சேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம்மா. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். உள்ளார போகலாம் நம்ம. ஜி இதில் எத்தனை வெரைட்டிஸ் ஆஃப் பர்கர் இருக்குது ஜி? ஏன்னா நிறைய மெனி போட்டிருக்கீங்க. ஸோ எது பெஸ்ட்டுன்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணுறீங்களா? எங்களுக்கு வந்து 76 பர்கர்ஸ் இருக்குது, வெரைட்டிஸ் பர்கர்ஸ் 76 ஓகே ஓகே. அப்புறம் 29 சாண்ட்விச்சஸ் ஓகே. இப்போ அப்புறம் 19 கிளப் சாண்ட்விச்சஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, நிறையா இருக்குது. ஸோ இப்போது நாங்கள் 3 பேர் வந்திருக்கோம், நான் கேமராமேன். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல கொஞ்சம் ஸ்பைசியான பர்கர் ஏதோ ஒன்று சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஃப்ரைஸ் ஒன்று இவனுக்கு வேணுங்கிற மாதிரி. ஓகே, பண்ணிக்கலாம். எது சஜஸ்ட் பண்ணுறீங்களா, நீங்கள் சொல்கிறீங்களா? ஃப்ரைஸ் வந்துட்டு நார்மல் ஃப்ரைஸு எல்லாமே எங்களுக்கு புதுசாக வெரைட்டிஸாக போட்டிருக்கோம். லாடட் ஃப்ரைஸ் சொல்லி. ஓகே. அப்போ உங்களுக்கு லாடட் சிக்கன் ஃப்ரைஸ் போடலாம். ஓகே, மேலே சிக்கன் டாப்பிங்ஸோட வரும். யா. ஓகே. அப்புறம் ஒரு பர்கர் ஒன்று. பர்கரில் வந்து ஷாக்கர் பர்கர் எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜெயிண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். கிட்ஸ் பர்கர் செப்பரேட் இருக்குது. கிட்ஸ் பர்கர் தனியாக இருக்குங்களா? ஓகே ஃபைன். ஓகே. ஸோ நம்ம இங்கே இப்படி செல்ஃப் சர்வீஸுங்களா? இப்படி இல்லை சர்வீஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஓகே, நாங்கள் டேபிளில் உட்காந்துருக்கேன். தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஸ்டார்ட் பண்ணலாம்? சரி, நான் என்னென்ன ஐட்டம்னு சொல்லிட்டுமா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன ஐட்டம்னா, இது வந்து ஷாக்கர் பர்கர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கீழே ஒரு பேட்டி, நடுவில் ஒரு ஆம்லெட்டு, சாஸு, அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு தந்தூரி சிங்கர் மாதிரி. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஷாக்கர் பர்கரு. அது கூட உங்களுக்கு ஃப்ரைஸ் லோடட் வந்துடும். இவனுக்கு ஒரு கிட்ஸ் பர்கரு. நீ சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு தெரியுது. என்ன சாப்பிட்ருக்க? வடசட்டி சொல்லிட்டு ஃபெஃபெஸ் வந்துக்கு. சரி, நீ என்ன சாப்பிட்ருக்க சொல்லு. நான் ஃபெஃபெஸ் சாப்பிட்றேன். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. பர்கர் சாப்பிட்டியா? பர்கர் சாப்பிட்டேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சிக்கன் சாண்ட்விச். இது வந்து டெக்ஸான் சாண்ட்விச்சு. ஸோ நான் நேம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் உங்களுக்கு, ஏன்னா கரெக்டாக நேம் சொல்ல வரல. ப்ளூ மொஜிட்டோ வாங்கியிருக்கோம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, இவங்களது அந்த லோடட் சிக்கன் ஃப்ரைஸ் ஒன்று இருக்கா. ஃப்ரைஸ் மேலே சிக்கன் கேப்சிகம் ஃப்ரைஸு நல்ல சிக்கனு கேப்சிகம்மு. ஓகே, சில்லிஸ் போட்டிருக்காங்க. சில்லிஸ் மட்டும் எடுத்து சைடில் வச்சுட்டு, இவங்க போட்டிருக்கிற சாஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, யூனிக்காக இருக்குது. அதே மாதிரி மேலே போட்டிருக்கிற சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சின்ன சின்ன பீஸாக நல்லா க்ரஷ்டாக கொஞ்சம் ஒரு முருன்னு போட்டிருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆனால் குவான்டிட்டி ரொம்ப நிறைய இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து ரொம்ப ஜாஸ்தி. பட் நாங்கள் முடிச்சிடுவோம், இன்றைக்கி 3-4 பேர் இருக்கோம்.
நெக்ஸ்ட் வந்து ஷாக்கர் பர்கர். ஸோ இது கொஞ்சம் பெரிய சைஸ் பர்கர் தான். அப்படியே கிடச்சிருவாங்களா? மேலே போட்டிருக்க அந்த தந்தூரி பேட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி இவங்க எல்லா லேயர்லேயுமே சீஸும் அந்த சாஸ் போட்டிருக்காங்க, ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி அந்த ஆம்லெட் போட்டதும் வந்து ஒரு ஃபுல் பாயில் ஸ்டைலில் போட்டிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. குவான்டிட்டி நல்லா பெரிய சைஸான பர்கர், 3 ஸ்டஃபிங்ஸோட நல்லாயிருக்கு. இது வந்து சிக்கன் சாண்ட்விச். நல்லா ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி சாண்ட்விச்குள்ளே வச்சுருக்காங்க. எல்லாத்துக்குமே சிமிலரான சாஸ் தான் இவங்களது. உள்ளுக்குள்ளார போடுற அந்த ஃப்ரைஸோ அதோட டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் பண்ணுறாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ மேங்கோ ஷேக்கு. ஸோ இதோட நேம் எக்ஸாக்ட் நேம் நான் கீழே போடுறேன். நல்லாயிருக்கு. ஒரு இது வாங்கும்போது நல்ல ஒரு காம்போக்கும் நல்லாயிருக்கு. அதே மாதிரி ப்ளூ மொஜிட்டோவும் இருக்குது. டக்கு டக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் நான் பாலா எல்லாமே நிற்க போகிறோம். இது ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ப்ளூ இது நல்லா டிஃப்ரெண்ட்டாக இதுவும் பண்ணியிருக்காங்க டெக்கரேஷனு. ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட் காம்போ வாங்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ இங்கே ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டாங்க அவங்க. ஸோ அவங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கேட்டலாம். ப்ரோ நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க, எப்படி இருந்ததுங்க நீங்கள் சொல்லிடுறீங்களா? அப்படியே நீங்களே சொல்லிடுங்க ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கிளப் சாண்ட்விச் கிளப் சாண்ட்விச் சாப்பிட்டோம். அப்புறம் ஜிங்கர் சிக்கன் போல் சாப்பிட்டோம். ஓகே. ஸோ நல்லா இருந்துச்சு, கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஆனால் உள்ளே போகும்போது நல்லா மெல்ட்டிங்காக இருந்துச்சு. அதனால் நல்லா ஹாட்டாக இருந்தது. இந்த மாதிரி குவான்டிட்டி வைஸ் எப்படி ப்ரோ? வேல்யூ ஃபார் த மணி கரெக்டாக இருக்குது. குவான்டிட்டி குவாலிட்டி ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் எது சஜஸ்ட் பண்ணுவீங்க இங்கே வந்தாங்கன்னா? சிக்கன் பெரி பெரி கிளப் சாண்ட்விச் நல்லா இருந்துச்சு. ஓகே. அப்புறம் அந்த சிக்கன் போல் நல்ல நியூட்ரிஷியஸாக இருந்துச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு சாஸ் டாப் அப் பண்ணி சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ ப்ரோ. கைஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஒரு பர்கரு, ஒரு ஜெயண்ட் பர்கர், ஷாக்கர் பர்கர்னு சொல்லிட்டு 2 சாண்ட்விச் ஆர்டர் பண்ணோம். ஒரு வெஜ்ஜு, ஒரு நான்வெஜ் சிக்கனு. அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது காம்ப்ளிமெண்ட்டாக வரது தான் காம்போஸில். அப்புறம் ஒரு மேங்கோ ஸ்மூத்தி, அப்புறம் ஒரு ப்ளூ மின்ட் மொஜிட்டோ ஒன்று, கிட்ஸ் பர்கர் ஒன்று, ஒரு லோடட் ஃப்ரைஸ் ஒன்று. ஸோ இது எல்லாமே ஆர்டர் பண்ணோம். கிட்ஸ் பர்கர், லோடட் ஃப்ரைஸு. ஸோ இது எல்லாமே ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி நான் அந்த பர்கர் ஒன்று கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுன்னு நினச்சேன், ஷாக்கர் பர்கரு. ஆனால் அது ஃபுல்லாக முடிக்க முடியல. உள்ள கலர் போட்டிருந்த அந்த தந்தூரி சிக்கனோட இது ப்ளஸ் ஆம்லெட்டு, அந்த இவங்க கொடுக்குற அந்த சாஸ் தான் வந்து இவங்களோட ஹைலைட்டு. ரொம்பவே நல்லா இருந்தது. ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த லோடட் ஃப்ரைஸ். நல்ல ஃப்ரைஸ் மேலே நல்ல வெஜ்ஜீஸ் எல்லாம் போட்டு அதுக்கேற்ற ஒரு கார்னிஷிங்கு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி மேலே சிக்கன் வேணா சிக்கனு, வெஜ்ஜு. ஸோ அங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. ப்ளஸ் இவங்களோட இன்னொரு எனக்கு பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த காம்போஸ் ஒன்று நிறைய வச்சுருக்காங்க. நான் முன்னாடி வரும்போது வேறு ஒரு மெனு இருந்தது, இப்போ ஒரு மெனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ காம்போஸில் வந்து இவங்க எப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ நீங்கள் என்ன பர்கர் சூஸ் பண்ணுறீங்களோ அது கூட வந்து ஒரு நீங்கள் என்ன ட்ரிங்க் சூஸ் பண்ணுறீங்களோ ஸோ ப்ளஸ் 110 70 அதுமேற்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு சிக்கன் ஜிங்கர் பர்கர் வாங்கினீங்கன்னா ப்ளஸ் ஒரு மொஜிட்டோ வாங்கினீங்கன்னா ஒரு 180 to 200 உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காம்போ. அதில் ஃப்ரைஸும் வந்துடும், உங்களுக்கு ஒரு கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஃப்ரைஸும் வந்துடும் பர்கர் கூட. ஸோ நீங்கள் சூஸ் பண்ணுற பர்கர் ப்ளஸ் சூஸ் பண்ணுற ட்ரிங்க் பொறுத்து மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு வந்து 250 ஒரு பர்கர் ட்ரிங்க்கோட வந்துடும். நல்ல வேல்யூ டீல். ஏன்னா குவான்டிட்டி உங்களுக்கு நிறையா இருக்குது, ஃப்ரைஸும் சரி இந்த ஜூஸும் சரி. ப்ளஸ் ஆம்பியன்ஸ் இவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, கொஞ்சம் நீட்டாகவும் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்எஸ்புரத்தில் ராஜஸ்தானி சங் தெரியும் எல்லாத்துக்குமே. ராஜஸ்தானி சங்லேருந்து வந்தோன்னே இமீடியட் லெஃப்ட்டு. நீங்கள் இங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க, ஏன்னா இவங்க வந்து நல்ல ஒரு சவுண்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க, நல்ல ஒரு ஆம்பியன்ஸோட இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிடிச்சதுங்கிறது சொல்லுங்கள். என்னோட பிடிச்சது நான் சொல்லிட்டேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு என்னை இன்ஸ்டாகிராமில் டேக் பண்ணி விடுங்க, அவங்களையும் டேக் பண்ணி விடுங்க. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சதுங்கிறது எனக்கு ஈஸியாக தெரிய ஆரம்பிக்கும்.
ஸோ என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு என்ன பிடிக்குங்கிறது தெரியும். அடுத்த வீடியோவில் சந்திருக்கேன். சைனிங் ஆஃப் வித் பாலா. பாலா கிட்ட கேட்டலாம் அப்படியே என்னங்கிறது. எனக்கு பர்கர் பிடிச்சது. அப்புறம் ப்ரோ சொன்ன மாதிரி லோடர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. வேறு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் மேங்கோ ஷேக் அது சொல்ல மறந்துட்டார், நல்லா திக்காக சூப்பராக இருந்துச்சு அதுவும். அவ்வளோதான்.